காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் உருண்டை குழம்பு. அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம வாழைக்காவை ஒரு பவுல்ல தண்ணி வச்சு வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலா என்னங்கிறத நான் சொல்றேன். முதல்ல ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துங்க. அதாவது சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்ப பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி, தக்காளி, ஜீரகம். இதை நம்ம இப்ப வதக்க போறோம். வானல்ல கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானோன்னு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல நல்லா வதங்கணும். நம்ம போடுற ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்கினாதாங்க டேஸ்ட் வரும். அதுக்கு முன்னாடி வாழைக்காய் நம்ம வேக வச்சிருந்தோம்ல, அது வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப பாருங்க, கிரீன் கலர்ல இருந்துச்சா, நம்ம பாருங்க வேக வச்ச உடனே அதனுடைய தோல் கலர் தன்மையை மாறிடும். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. நான் ஒரு ஒரு பல்லு ஃபுல்லா எடுத்து உரிச்சு வச்சுக்கிட்டேன். இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜீரகம் இருந்துச்சு, அந்த ஜீரகம் கொஞ்சமா எடுத்துக்கங்க. அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கங்க, ஆற விட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாழைக்காய் வேக வச்சிருந்தோம்ல, அது ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு சூடா இருக்கும், அதனால ஆற விட்டு அந்த தோல் சீவுனீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கணும். நல்லா கொலன்னு இருக்கணும். அப்பதான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க நல்லா மசிச்சுக்குங்க. சூடா இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி வச்சு இது பண்ணிக்கங்க. இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா கையாலேயே போட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல சின்ன வெங்காயம் கொஞ்சமா போட்டுக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்குங்க. காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ஜீரகம் பொடி பண்ணி வச்சிருங்க, அது கொஞ்சம் லைட்டா தூவிக்குங்க. மிளகாய் தூள், மட்டன் மசாலா இருந்தா போடுங்க, இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தா போடுங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்புறம் கடல மாவு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடல மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு லைட்டா உப்பு போட்டுக்குங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தண்ணி ஊத்தி பிசையக்கூடாது. அதுலயே ஈரப்பதம் இருக்கும். அதுலயே வச்சு மசஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா அழகா வரும். இல்லைன்னா கொலன்னு இருக்கும். நம்ம வதக்கி வச்சிருந்த மசாலா ஆறிடுச்சு, மிக்சியில போட்டு 2 அடி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னும் சைஸ் சின்னதா வேணாலும் போட்டுங்க, கொஞ்சம் பெருசா வேணாலும் போட்டுங்க. நான் மீடியம் சைஸ்ல போட்டிருக்கேன். ஒரு கடாயில இப்ப எண்ணெய் சூடானோன்னு அந்த உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம்ல, அது எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க தண்ணி ஊத்தி பிசைஞ்சீங்கன்னா எண்ணெயில பொரிக்கிறப்ப கொலன்னு இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா உடைஞ்சிரும். நீங்க அதனால தண்ணி ஊத்தவே கூடாது. வெங்காயத்திலயும் வாழைக்காயிலையும் தண்ணி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அதுல போட்டு நீங்க பிசைஞ்சாலே போதும். இப்ப பிரவுன் கலர்ல வரணும். போட்ட உடனே எடுத்துறாதீங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி பிரவுன் கலர்ல நல்லா மொறுன்னு வரணும். அப்ப நீங்க எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடாயில எண்ணெய் விட்டு சோம்பு கொஞ்சமா போட்டுக்கங்க. பட்டை இல்லைன்னா பிரியாணி இலை இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கங்க. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலாவை போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. அந்த எண்ணெய் அது நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் மேல திரியா நிக்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட், அந்த பச்சை வாடை போகும். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த மசாலா இருக்குல்ல, அதுல மிக்சி ஜார்ல ஊத்திட்டு இருப்போம். அதை தண்ணி ஊத்தி கலக்கி விட்டு அதை கொஞ்சம் ஊத்திக்குங்க. ஊத்திட்டீங்கன்னா அதனுடைய கலரே வேற மாதிரி வந்துடும். லைட் எல்லோவா இருக்குங்களா, இப்ப பாருங்களேன் கொஞ்சம் டார்க் ஆயிடும். நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. காரம் பத்தலையா நீங்க காரம் போட்டுக்கலாம், உங்க விருப்பம். அதுக்கப்புறமா தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. தேங்காய் ஊத்தாதீங்க, தேங்காய் பால் ஊத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருந்த உருண்டையை எடுத்து, இது கொதி வந்தோடனே பொரிச்சு வச்சிருந்த உருண்டையை எடுத்து அதுல போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு, நீங்க கிண்டுனீங்கன்னா உடையாது. ஏன்னா நம்ம நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அதனால கிண்டி விட்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நீங்க எல்லா நேயர்களும் என்னோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்தாம மறக்காம பெல் பட்டன் அழுத்திடுங்க.